ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோபகடம் தான் கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டு ஜுவாலஜியிலிருந்து தான் நம்ம இந்த பாடம் பார்த்துட்ருக்கோம். இந்த பாடத்தோட ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனித நலன் மற்றும் நோய்கள். ஸோ இந்த பாடத்துக்கு உண்டான பார்ட் 3 வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோன்னா நம்மளுடைய டிஎன்பிசி லைஃப் சேனலில் லெசன் லிஸ்ட் படி இது பார்த்தோன்னா லெசன் நம்பர் 17 17வது பாடமாக நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இது பார்த்தோன்னா சயின்ஸில் மனித நலன் மற்றும் நோய்கள் 12th ஜுவாலஜியில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஓகேங்களா? நம்ம நோய்கள் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதில் முதல் 2 பார்ட் நான் கொடுத்துருப்பேன், ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், லெசன் நம்பர் 17 அப்படின்ட்டு. ஸோ பார்க்காதவங்க அந்த 2 பார்ட் பார்த்துட்டு இதை பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. இதில் நம்ம பார்ட் 2 வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், அப் டு இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம மலேரியாவிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாடம் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த லேட்டஸ்ட் எடிஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில இது அடுத்த பாடத்தோட கண்டென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் இதில் ஒரு சில இது தேவைப்படாது. ஏன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. இதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ஒரு 10 பேஜ் பார்த்தோன்னா அன்வான்டாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த நோய்கள் இது எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன், ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா இந்த இது கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த பாடத்தில் படிக்கணும். அதாவது பாக்டீரியா நோய்கள், வைரஸ் நோய்கள், பூஞ்சை நோய்கள், புரோட்டோசோவா நோய்கள், புழுவின நோய்கள். ஓகேங்களா? அப் டு புழுவின நோய்கள் வரைக்கும் நீங்கள் ஓரளவு டெப்த்தாக படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பேஜஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் ஒரு பக்கத்தில் மேக்ஸிமம் ஒரு 3 பாயிண்ட்ஸாக வரும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த வீடியோ பதிவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இந்த பாடமே நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு அப் டு புழுவின நோய்கள் வரைக்கும் நான் நடத்திடுவேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், புழுவின நோய்கள், ஓகே, பூஞ்சை நோய்கள், புழுவின நோய்கள், இது முடிச்சுட்டேன்னு வச்சிங்கன்னா இதோட உங்களுக்கு இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் அங்கங்கே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு இந்த பாடமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். இது பார்ட் 3. பார்ட் 4ஓட இந்த பாடம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, பார்ட் 3 எதிலிருந்து அப் டு ஓகே மலேரியா. ஸோ இந்த மலேரியா இது பார்த்தோன்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு டேபிளர் காலம் நான் பார்ட் 1லேயே நோட் பண்ணிக்க சொன்னேன். ஓகேங்களா? மலேரியாவினுடைய வகைகள் இந்த டேபிளர் காலம் உங்களை பார்ட் 1லேயே என்ன பண்ணிக்க சொன்னேன், நோட் பண்ணிக்க சொன்னேன். ஓகேவா? என்ன மலேரியா வகை, அந்த மலேரியா வகைக்கான நோய் காரணி என்ன, அதில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களினுடைய சுழற்சி காலம் எவ்வளவு அப்படிங்கிறது. ஓகேவா? இது பாருங்கள், வைவாக்ஸ் மலேரியா அப்படிங்கிறது பி வைவாக்ஸுங்கிறத நோய் காரணி. அது ஏற்படுத்தக்கூடிய நோய் காரணி என்னது, பி வைவாக்ஸ். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டெர்சியன் சொல்லுவாங்க, அல்லது தீங்கற்ற டெர்சியன். ஓகே, டெர்சியன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, போதுமானது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குவார்டன் மலேரியா அப்படிங்கிறது பார்த்தோன்னா பி மலேரியே அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் நோய் காரணியாக இருக்குது. அடுத்தது மிதமான டெர்சியன் மலேரியா. இது தீங்கற்ற டெர்சியன், இது மிதமான டெர்சியன் மலேரியாங்கிறது பி ஓவெல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நோய் காரணியாக இருக்குது. அடுத்து வீரியமிக்க டெர்சியன் அல்லது குவாடிடியன் மலேரியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தோன்னா பி பால்சிபாரம். ஓகேவா? இது ஃபால்சிபாரம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோன்னா நோய் காரணியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. அப்படியே கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா பொறுத்துக்களை கேட்டாலும் கேட்டுருவாங்க. இந்த பக்கம் வைவாக்ஸ் மலேரியா, இந்த பக்கம் மலேரியா வகையும், இந்த பக்கம் நோய் காரணியும் கொடுத்து அப்படியே பொறுத்துக்களை கேட்டுருவாங்க. ஏன்னா 4 இது இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பொறுத்துக்களை கேட்டுருவாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. அதோடைய சுழற்சி காலமும் பார்த்து வச்சுங்க, 48 மணி நேரம், 72 மணி நேரம், அடுத்தது 48 மணி நேரம், அடுத்து 36 to 48 மணி நேரம். ஓகேவா? ஸோ இது மனப்படம் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பல்வேறு வகையான பிளாஸ்மோடிய இனங்களான இதெல்லாமே பிளாஸ்மோடிய இனங்கள் தான். எது இந்த பி வைவாக்ஸ், பி ஓவெல், பி மலேரியே, பி பால்சிராம். ஓகேவா? ஃபால்சிராம். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த பிளாஸ்மோடிய வகைகள் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிளாஸ்மோடியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ண போகிறீங்க. பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது ட்ரைபோசோயிட்டுகள் என்ற முதிர்நிலையில் மனிதனுடைய இரத்த சிவப்பணுக்களில் வாழ்கின்றன. ஸோ எல்லாமே ஒரு ஒன்லைனராக தான் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இது கான்செப்ட்டுங்கிறது சொல்லவே முடியாது. ட்ரைபோசோட்டுகள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா முதிர்நிலையில் மனிதனுடைய இரத்த சிவப்பணுக்களில் வாழக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, பிளாஸ்மோடியம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாஸ்மோடியம் ட்ரைபோசோட்டுகள் என்ற முதிர்நிலையில் மனிதனுடைய இரத்த சிவப்பணுக்களில் வாழ்கின்றன.
இது வந்து பாருங்கள், நோய் தொற்றிய பெண் அனாபிலஸ் கொசு கடிப்பதன் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு பரவுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, அப்படி நோட் பண்ணி வச்சுங்க. இதில் பெண் அனாபிலஸ் கொசுங்கிறது ரொம்ப முக்கியம். ட்ரைபோசோயிட்டுகள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது எது மூலமாக பரவுது? பெண் அனாபிலஸ் கொசு. ஓகேவா? நோய் தொற்றிய ஒருத்தருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவுது. அது எதனாலனா பெண் அனாபிலஸ் கொசு மூலமாக. சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அப் டு புழுவின நோய்கள் வரைக்கும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்குங்க. சரிங்களா? வேறு ஆப்ஷன் கிடையாது. சரி, ஓகே, பாருங்கள். பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சியில் பி வைவாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இரு விருந்தோம்பிகளை கொண்ட ஒரு உயிரியாகும். எது? பி வைவாக்ஸ். இது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. இது விருந்தோம்பிகளை கொண்ட உயிரி, பிளாஸ்மோடியத்தினுடைய உயிரி எதுன்னு கேட்பாங்க. எது? பி வைவாக்ஸ். ஆப்ஷனில் வந்து பி வைவாக்ஸு, பி பால்சிராம் அப்படின்னு எது வேணால் கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா? என்னது? பி வைவாக்ஸுங்கிறது இரு விருந்தோம்பிகளை கொண்ட உயிரி. இதனுடைய வாழ்க்கை சுழற்சியில் எது? இந்த பி வைவாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதனுடைய வாழ்க்கை சுழற்சியில் முதன்மை விரும்பியாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் அனாபிலஸ் கொசு தான் இருக்குது. ஓகேவா? இந்த பெண் அனாபிலஸ் கொசுங்கிறது இந்த பிளாஸ்மோடியம்னாலே பெண் அனாபிலஸ் கொசு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய வாழ்க்கை சுழற்சியில் முதன்மை விரும்பியது பெண் அனாபிலஸ் கொசு. இரண்டாம் நிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன். ஓகேங்களா? பி வைவாக்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்னது? பெண் அனாபிலஸ் கொசு. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா மனிதன். ஓகேவா? ரெண்டாவது விரும்பி, இது முதல் விரும்பி. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சியில் எத்தனை நிலைகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 3. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தோன்னா சைசோகோனி, ரெண்டாவது கேமோகோனி, அடுத்தது ஸ்பைரோகோனி. மொத்தம் 3 இருக்குது. ஓகேங்களா? பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சியில் மொத்தம் 3 நிலைகள்: சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி. ஓகேவா? என்னது? ஸ்போரோகோனி. ஓகேவா? ஸோ இந்த சைசோகோனி அப்படிங்கிறது என்னென்னா பாலிலா பிளவு முறை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சைசோகோனின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை நோட் பண்ணிச்சுங்க. இந்த பாலிலா பிளவு முறை இது மூலமாக பெருக்கமடைந்து மீரோசோயிட்டுகளை உற்பத்தி செய்யக்கூடியதாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சைசோகோனி. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் இதிலிருந்து எழுதிக்கணும். கல்லீரல் செல்களில் பாலிலா பிளவு முறை, அதுக்கு பிராக்கெட்டில் சைசோகோனின்னு போட்டுங்க. சைசோகோனி முறையில் பெருக்கமடைந்து மீரோசோயிட்டுகளை உற்பத்தி செய்கின்றன. ஓகேவா? ஸோ இதை மட்டும் போட்டுங்க. எதுனா இந்த பெண் அனாபிலஸ் கொசுங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஓரலாக எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா இந்த இடத்துல சப்போஸ் ஆப்ஷனில் பார்க்குறப்ப நம்ம டக்குன்னு நோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பாலிலா பிளவா, அப்போ சைசோகோனி அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ பெண் இவைங்கிறது இந்த இடத்துல என்னது? பெண் அனாபிலஸ் கொசு. இவை கல்லீரல் செல்களில் பாலிலா பிளவு முறையில் பெருக்கமடைந்து மீரோசோயிட்டுகளை உற்பத்தி செய்கின்றன. இது ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா சைட்டோபிளாசத்தினுடைய ஒரு புறமாக. ஓகேவா? சரி, இது வேணாம், இந்த இது விட்டுருங்க. ஓகேங்களா? வேணா ஒரு கீவேர்டாக வந்து மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து பாயிண்ட்ஸ் எழுதாதீங்க, ஒரு ஸ்டார் போட்டு முத்திர மோதிர நிலை அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுங்க. சிக்னெட் ரிங்க். ஓகேவா? எதுக்கு சார் அதுன்னா அது என்ன பண்ணுதுங்கிறதுலாம் தேவை கிடையாது. முத்திர மோதிர நிலை அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுங்க. அந்த கீவேர்டு மட்டும் போட்டு வச்சுங்க. பிளாஸ்மோடியத்துக்கு கீழே இந்த வார்த்தை வரும், முத்திர மோதிர நிலை அப்படிங்கிற வார்த்தை வரும் அப்படிங்கிறது மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்த அடுத்த பாயிண்ட், ட்ரைபோசோயிட்டுகளினுடைய உட்கரு பாலிலா இனப்பெருக்க முறையில் பிளவுற்று சைசாண்டுகளை உற்பத்தி செய்கின்றன, உருவாக்குகின்றன. அப்போ தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா சைசாண்டுகள். அப்போ சைசாண்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுலேயும் ஒரு டெக்னிக்கல் வேர்டு, அந்த டெக்னிக்கல் வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்தாலே நம்ம ஆப்ஷன் வச்சு நம்ம சூஸ் பண்ணிடணும். அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன், அதோடைய கான்செப்ட் அப்படின்னு ரொம்ப டெப்த்தாலாம் நீங்கள் போகாதீங்க. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா நமக்கு தேவையானது அந்த டேபிளர் காலத்தில் நம்ம நல்லா படிச்சிடும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டு போகிறது தான். கண்ணில் ஜஸ்ட் அந்த வார்த்தைகள் வந்து பார்த்துட்டு போனால் ஆப்ஷனில் பார்த்தா சூஸ் பண்ணி அடிக்கலாம். அதுக்காக தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ட்ரைபோசோயிட்டுகளினுடைய உட்கரு பாலிலா இனப்பெருக்க முறையில் பிளவுற்று சைசாண்டுகளை உருவாக்குகின்றன. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சைசாண்டுகளில் மஞ்சள் நிறத்துடன் கூடிய பழுப்பு நிறமியான சப்னரின் துகள்கள் காணப்படுகின்றன. இது வந்து 4th பாயிண்ட். அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். எது? முத்திர மோதிர நிலைங்கிறது ஒன்று, அடுத்து சைசாண்டுகள்ங்கிறது ஒன்று, சப்னரின் துகள்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சப்னரி துகள்ங்கிறது எங்கே இருக்குது? இந்த பெரிய சைசாண்டுகளில் மஞ்சள் நிறத்துடன் கூடிய பழுப்பு நிறமி, அதான் என்னது? சப்னரின் துகள்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? அடுத்து பாருங்கள். வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? வேறு எதுவுமே இந்த இடத்துல தேவையில்லை. இந்த 48 to 72 மணி நேரம் இதை மட்டும் ஒரு இதாக போட்டு வச்சுங்க. தோராயமாக ஒவ்வொரு 48 to 72 மணி நேரத்திற்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் நடைபெறும். எதுனா இந்த இரத்த சிவப்பணு நிலை சுழற்சி. இதை மட்டும் ஜஸ்ட்டு போட்டு வச்சுங்க. இது கான்செப்ட்லாம் படிக்காதீங்கப்பா. சரிங்களா? இது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் நான் உங்களுக்கு அதை படிக்க சொல்கிறேன். இரத்த சிவப்பணு நிலை சுழற்சின்னு போட்டு 48 to 72 மணி நேரம் அதை மட்டும் போடுங்க.
அதை மட்டும் போடுங்க. அது கான்செப்டாக தெரிஞ்சு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அதை மட்டும் போட்டு வச்சுங்க. சரிங்களா? ஓகே, இந்த டேபிள் காலம் படிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இந்த 5 பாயிண்ட்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அனாபிலஸ் பெயின் கொசுங்கிறது வந்துடணும். அதே மாதிரி பாலிலா பிளவு முறைனா சைசோகோனி அப்படிங்கிறது வந்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முத்திர மோதிர நிலை, அதுக்கப்புறம் சைசாண்டுகள்லேருந்து வர்றதான் சப்னரி துகள்கள். அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊகனைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொசுவினுடைய குடலில் பாதிப்படைந்த சிவப்பணுக்கள் உடைவதால், கொசுவோட குடல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து சிவப்பணுக்கள் என்ன ஆகுனா டேமேஜ் ஆகி 2ஆக உடஞ்சிரும். ஓகேவா? அது 2ஆ 3ஆக உடஞ்சிரும். அப்படி உடஞ்சி வெளியேறக்கூடிய ஆண் பெண் இன செல்கள் இணைந்து வெளியேறக்கூடிய ஆண் செல்கள் பெண் செல்கள் 2 இது வந்து பார்த்தோன்னா உடஞ்சி வெளியில் வரும். அது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுனா ஊகனைட். ஓகேவானது ஊகைனெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரட்டை மைய கருமுட்டையை உருவாக்குகின்றன. இரட்டை மைய, ஏன்னா ஆண் இன செல்கள் 2மே வந்து உடஞ்சி இது ஆகுதுல்ல. அப்போ ஊகனைட் சொல்லக்கூடிய இரட்டை மைய கருமுட்டை உருவாக்குகின்றன. அதே மாதிரி இது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா? இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல பாயிண்ட் நம்பர் 2, கருமுட்டையை உருவாக்குனா அடுத்து கொசுவினுடைய குடல் சுவரை துளைத்து செல்லும் ஊகனைட் ஊசிஸ்டுகளாக மாறுகின்றன. இது செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? அடுத்து தேர்டு பாயிண்ட், அதாவது அந்த கொசுவினுடைய குடல் சுவரை இந்த ஊகனைட் அப்படிங்கிறது கொசுவினுடைய உடல் சுவரை தொலைச்சி நம்ம என்னாக மாறுது, ஊசிஸ்டுகளாக மாறுகின்றன. ஓகேவா? இது செகண்ட் பாயிண்ட். ஊசிஸ்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இதில் ஊகனைட்டுங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு இதில் முக்கியம். தேர்டு இதில் பாருங்கள், இந்த ஊசிஸ்ட்டுகள் குன்றல் பகுப்பு முறை, என்ன முறை? இந்த குன்றல் பகுப்பு முறைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். குன்றல் பகுப்பு முறையில் பிளவுற்று ஸ்பைரோசோயிட்டுகளை உருவாக்குகின்றன. இந்த நிகழ்விற்கு ஸ்பைரோகோனிங்கிற பேர். இது வந்து 3ஆவது பாயிண்ட். அப்போ இந்த பேராகிராஃபில் இந்த 3 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஊகனைட், ஊசிஸ்ட்டு, ஸ்பைரோகோனி. இந்த ஸ்பைரோகோனிங்கிறது என்னது? குன்றல் பகுப்பு முறை. இந்த ஊசிஸ்ட்டுக்கு வந்து குன்றல் பகுப்பு முறை. புரியுதுங்களா? இந்த 3 பாயிண்ட் அப்படி எழுதி வச்சுங்க. இது ஆப்ஷனில் பார்த்து நீங்கள் அடித்தாலே போதும். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப டெப்த்தாக கொசுவை வரைஞ்சி வச்சு நான் டெப்த்தாக நடத்தணும். சரிங்களா? அந்த அளவுக்கு தேவைப்படாது இது. சரிங்களா? ஸோ அப்போ ஊகனைட், ஊசிஸ்ட்டு, ஸ்பைரோகோனி. சரிங்களா? அந்த குன்றல் பகுப்புங்கிறது மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மீரோசோயிட்டுகள். ஓகேவா? மீரோசோயிட்டுகள் ஹீமோசோயின், இந்த வார்த்தை ரொம்ப இந்த டெக்னிக்கல் வார்த்தை. ஹீமோசோயின் நச்சு மற்றும் சிவப்பு சிதைப்பொருட்கள் ஆகியவை ஒத்திசைந்து இரத்த ஓட்டத்திற்குள் வெளியேறுவதனால் நோய்க்கான அறிகுறியாக தோன்றுகின்றன. ஓகேவா? அப்போ ஹீமோசோயின்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஹீமோசோயின் நச்சு. ஓகேவா? இந்த பேராகிராஃப் அப்படி எழுதி வச்சுங்க. இந்த ஹீமோசோயின் நச்சுங்கிறது மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சுங்க, இல்லை பாக்ஸ் மாதிரி கட்டி வச்சுங்க. சரிங்களா? அதே மாதிரி மலேரியாவினுடைய அடைப்பு காலம் 12 நாட்கள். இது ஒரு பாயிண்ட். 12 நாட்கள்ங்கிறது நோட் பண்ணி இதில் ஒன்லைனராக பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க போதும். ஓகேல? நான் கேள்வி கேட்கும்போது அந்த ஒன்லைனராக சொன்னீங்கனாலே போதுமானது. நான் என்ன கேள்வி கேட்பேன்? இதை மீரோசோயிட்டுகள் டேஸ் என்ற நச்சு மற்றும் சிவப்பு சிதைப்பொருட்கள் ஆகியவை ஒத்திசைந்து இரத்த ஓட்டத்திற்குள் வெளியேறுவதனால் இதுக்கு நோய்க்கான அறிகுறியாக தோன்றுகிறது. நான் என்ன நச்சுங்கிறது சொல்லணும்? ஹீமோசோயின். ஓகேவா? என்ன பேர்? ஹீமோசோயின். மலேரியாவுடைய அடைப்பு காலம் எத்தனை நாட்கள்னு கேட்பேன்? 12 நாட்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், மலேரியா நச்சானது, ஓகேவா? இதில் டெக்னிக்கல் வேர்டு பாருங்கள். மலேரியா நச்சானது மேக்ரோபேஜ் செல்களை, ஓகேவானது மேக்ரோபேஜ் செல்களை தூண்டுவதால் வெளியிடப்படும் கட்டி சிதைவு காரணி மற்றும் இன்டர்லியூக்கின் ஆகியவை காய்ச்சல் மற்றும் குளிரை ஏற்படுத்துகின்றன. என்னென்னது? இங்கே பாருங்கள், ஒன்று வந்து மலேரியா நச்சானது மேக்ரோபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்களை தூண்டுறதுனால வெளியிடப்படக்கூடிய கட்டி சிதைவு காரணி மற்றும் இன்டர்லீக்கின், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சிதைவு காரணி மற்றும் இன்டர்லீக்கின். ஓகேவா? அது மூலமாக காய்ச்சல் மற்றும் குளிரை ஏற்படுத்துகிறது. அந்த மைக்ரோபேஜ் செல்லுங்கிறது ரொம்ப முக்கியம். சிதைவு காரணி மற்றும் இன்டர்லியூக்கின், இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ப்ராக்கெட்டில் இந்த TNF ஆல்ஃபா இதையும் போட்டு வச்சுங்கப்பா. இதை கூட ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த ஒரு பேஜ், இந்த ஒரு இது மட்டும்தான். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ். ஓகேவா? என்னது? பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாக்களை தெளிப்பதன் மூலம் கொசுக்களினுடைய இள உயிர்களை கொல்ல முடியும். ஸோ எந்த பாக்டீரியா தெளிக்கிறதுனால? பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா தெளிச்சிங்கன்னா கொசுவினுடைய இளம் உயிர்களை, இந்த சின்ன சின்ன கொசுவாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஈஸியாக கொண்டுடலாம்னு சொல்கிறாங்க. அப்போ கேள்வி எப்படி கேட்பாங்க? பாக்டீரியாக்களினுடைய
கொசுக்களினுடைய இளம் உயிரிகளை கொல்வதற்கு பயன்படுத்தப்படும் பாக்டீரியா என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன பாக்டீரியா? பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ். ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. துரிஞ்சியன்ஸ்னால் என்னது? பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ்னால் துரினா தூரி. இந்த தூரியிலலாம் வந்து பார்த்தோன்னா கொசு அங்கங்கே வந்து பார்த்தோன்னா பெரிய தூரி பார்த்துருக்கீங்களா? அந்த அரண்மனைலாம் வந்து பெரிய தூரி இருக்கும். ஓகேங்களா? உட்காந்து அப்படியே ஊஞ்சலாடுவாங்க. ஓகேவா? அந்த தூரிக்கிட்டலாம் கொசு இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா, இந்த பாக்டீரியா தெளிச்சிங்கன்னா போதும், அந்த கொசுலாம் வந்து அழிஞ்சு போய்டும். அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கிறது தான். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த பாக்டீரியா நோய் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா வந்து பாருங்கள் 1950ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் WHO 1950 மலேரியா ஒழிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஓகேவா? எனது மலேரியா ஒழிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஸோ இப்போ இந்த மலேரியா ஒழிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. ஓகேவா? என்ன ஆண்டு? 1950. சரிங்களா? ஆனால் இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. 1950 மலேரியா ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அது தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்னா பிளாஸ்மோடியமானது அதனை அழிக்கும் மருந்துகளுக்கு எதிராகவும் கொசுக்கள் டிடி மற்றும் பிற பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு எதிராகவும் எதிர்ப்பு திறனை வளர்த்து கொண்டு விட்டதன் காரணமாக இந்த பிளாஸ்மோடியம் நம்ம ஒரு மருந்து கொடுக்குறோம். அந்த மருந்தை விட அந்த பிளாஸ்மோடியங்கிறது அதிகமான ஒரு எதிர்ப்பு திறன் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அதை விட அதிகமாக தான் நம்ம மருந்து கண்டுபிடிச்சா மட்டும் தான் அதை ஒழிக்க முடியும். ஓகேவா? அதனால் இந்த தோல்வி இது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. 1950 மலேரியா ஒழிப்பு திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்போ அதை விட பவர்ஃபுல்லான மருந்து நம்ம தயாரிக்கணும். அதான் பாருங்கள், 1950 கொண்டு வந்தது தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் 2015 ஓகேவா, இங்கே பாருங்கள், மலேரியா தடுப்பூசி மலேரியாவை தடுக்க பயன்படுகிறது. 2015 வரை மலேரியாவிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தோன்னா RTS மஸ்குரிக்ஸ். RTS, மஸ்குரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2015 வரைக்கும் அதுதான். RTS, மஸ்குரிக்ஸ் 2015 வரைக்கும் இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி. எது? மலேரியாவிற்கான தடுப்பூசி. கொஷின்ஸ் கேட்பாங்க. 2015 வரை மலேரியாவிற்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி எதுன்னு கேட்பாங்க. RTS, மஸ்குரிக்ஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, ஓகே. இதில் வந்து பாருங்கள், குறைந்த திறனுள்ள இம்மருந்து 4 முறை உட்செலுத்தப்படுகிறது. இதில் வந்து குறைஞ்ச திறன் தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, 4 தடவை கொடுக்குறாங்க. அப்போ தான் அதோட நோய் எதிர்ப்பு திறனை தாண்டி நம்மளுது இது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இது குறைந்த திறனுடையதால் உலக சுகாதார நிறுவனமானது 6 முதல் 12 வார வயதுள்ள குழந்தைகளுக்கு இதை RTS தடுப்பூசி பயன்படுத்த பரிந்துரைப்பதில்லை. இதில் வந்து குறைந்த திறன் தான் இருக்கிறதுனால இந்த 6 to 12 வயசு இருக்குது, 12 வாரம் 6 to 12 வார வயது இருக்குது பார்த்திங்களா, அதாவது 6 to 12 வீக்ஸ். ஓகேவா? அந்த குழந்தைகளுக்கு இந்த மருந்தை வந்து பண்ணுறதில்ல, பரிந்துரைக்கிறதில்ல. ஓகே, இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து WHO சொல்லியிருக்காங்க. வாரம்ப்பா, ஓகேவா, வாரம் தான் கொடுத்துருக்காங்க, மந்த்து கிடையாது. 6 to 12 வாரங்கள். சரிங்களா? சரி, ஓகே. அதான் 1.5 மாதம் to 3 மாதம். ஓகேவா? 6 வாரம்னா 1.5 மாதம் வருமா? ஆமாம். அதேமாதிரி 12ங்கும்போது 3 மாதம். ஓகேவா? 1.5 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும். சரிங்களா? 6 முதல் 12 வாரம். ஓகே, இது ஒரு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டே RTS, மஸ்குரிக்ஸ். நான் சொல்கிறத காதில் கேட்டுட்டாலே நீங்கள் ஆப்ஷன் பார்த்து அடிச்சிடுவீங்கப்பா. சரிங்களா? அதற்காக தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவு நல்லா கேளுங்க. நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டாலே நீங்கள் ஏன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை சார் இப்படி தானே உச்சரித்தார் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், பூஞ்சை நோய்கள். ஸோ பூஞ்சை நோய்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பாக்டீரியாவுக்கு முன்னாடியே இந்த பூஞ்சை நோய்கள் இருந்திருக்கு. நம்ம பாக்டீரியா நோய் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே இந்த பூஞ்சை நோய்கள் இருந்திருக்கு. ஓகே, இதில் பாருங்கள், டெர்மட்டோமைக்கோசிஸ். ஓகேவா? என்னது டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படிங்கிறது ட்ரைகோபைட்டான், மைக்ரோஸ்போரம் மற்றும் எபிட்டோபைட்டான் ஆகிய பூஞ்சை பேரினங்களால் ஏற்படும் ஒரு தோல் தொற்று நோய் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த தோல் தொற்று நோய் பேர் என்னது? டெர்மட்டோமைக்கோசிஸ். பாருங்கள், இந்த டெர்மட்டோமைக்கோசிஸ்ங்கிறது எது மூலமாக ஏற்படுது? இந்த ட்ரைகோபைட்டான் 1. ஓகே, அடுத்தது மைக்ரோஸ்போரம் 2. அடுத்து எபிட்டமோபைட்டான். ஓகே, வேணது எபிட்டமோபைட்டான். ஓகேங்களா? 3. இந்த 3 பூஞ்சை பேரினங்களால் தான் இந்த தோல் நோய் வந்து ஏற்படுது. பூஞ்சை நோய்னாலே என்னது?
தோல் தொற்று நோய் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு மாதிரி அரிப்பு வந்தால் எப்படி நமக்கு தடிச்சிருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதை நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு 3 இது இருக்குது. மைக்ரோஸ்போரம், எபிரிட்டமோபைட்டான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோபைட்டான், மைக்ரோஸ்போரம். இந்த 3 சேர்ந்து தான் இந்த தோல் தொற்று நோயை வந்து ஏற்படுத்துது. இந்த 3மே வந்து என்னது? பூஞ்சை பேரினங்கள். ட்ரைகோபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிரிட்டமோபைட்டான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், படர்தாமரை. படர்தாமரை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய ஒரு சாதாரண நோய் ஆகும்னு சொல்கிறாங்க. ரிங் வார்ம் சொல்லுவாங்க. ஓகேவா? தயவு செஞ்சு படர்தாமரைக்கு இங்கிலீஷில் இதையும் நோட் பண்ணி வச்சுங்க, ரிங் வார்ம். ஏன்னா டைரெக்டாக சம்டைம்ஸ் வந்து ரிங் வார்ம்னு இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்றாங்க. ஓகேவா? படர்தாமரைக்கு இங்கிலீஷ்லேயே கூட சம்டைம்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க, ரிங் வார்ம் அப்படிங்கிறது என்னது? படர்தாமரை. ஓகேவா? ஸோ இந்த படர்தாமரை அப்படிங்கிறது பாருங்கள், பாதங்களில் ஏற்படும் படர்தாமரையானது சேற்றுப்புண் டினியா பெடிஸ் என்னும் பூஞ்சையால் ஏற்படுகிறது. ஓகேவா? ஸோ சேத்துப்புண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னடா காதிலங்க பாரு, காலில் வந்து சேத்துப்புண் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் எந்த பூஞ்சைன்னு பார்த்தோன்னா டினியா பெடிஸ். ஓகேவா? என்னது? டினியா பெடிஸ். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சேற்றுப்புண், பாதங்களில் ஏற்படக்கூடிய படர்தாமரைக்கு பேர் தான் என்னது? சேற்றுப்புண். அப்போ அந்த சேத்துப்புண்ணு எந்த பூஞ்சையால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா டினியா பெடிஸ். ஓகேவா? இது வந்து செகண்ட் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ப்பா. இதெல்லாம் டைரெக்டாக கேள்வி கேட்பாங்க. மேலே இருக்கிறது ஒன்று சொல்லியிருந்தேன், இது ஒன்று. ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் சேத்துப்புண்ணு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து மூஞ்சில் வருது படர்தாமரையுடைய அறிகுறிகள். அதே காலில் பாதத்தில் வந்துச்சுன்னா அது சேத்துப்புண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே படர்தாமரை காலில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சேத்துப்புண்ணுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், புழுவின நோய்கள். இப்போ பூஞ்சை நோய்கள் புரிஞ்சு. பூஞ்சை நோய்களில் 2 பாயிண்ட் தான். பூஞ்சை நோய்களில் 2 பாயிண்ட் தான். ஒன்று டெர்மட்டோமைக்கோசிஸ், அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேத்துப்புண்ணு. ஓகேவா? படர்தாமரை. சரிங்களா? அடுத்து புழுவின நோய்கள். புழுவின நோய்கள் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா குடல் தான். இந்த குடலில் புழு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான். குடல் மற்றும் ரத்தத்தில் அது வந்து ஒரு ஒட்டுண்ணியாக வாழ்ந்து என்ன பண்ணும்? நோய்களை ஏற்படுத்தும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? புழுவின நோய்கள் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா குடல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரத்தம். இந்த 2ல் தான் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தும். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உருளைப்புழு நோய், யானைக்கால் நோய். ஸோ இதில் பாருங்கள், இந்த புழுவின நோய்களில் ரொம்ப முக்கியமான 2 நோய்கள் எதுன்னு பார்த்தோன்னா, ஒன்று உருளைப்புழு நோய், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா யானைக்கால் நோய். இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா புழுவின நோய்கள் வகையை சார்ந்தது. ஓகேவா? என்னது? உருளைப்புழு நோய். ஏன்னா அதிலே புழு வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யானைக்கால் நோய்ங்கிறது புழுவின நோய்ங்கிறது நமக்கு தெரியாது. அது கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அதை தான் கேள்வியாக கேட்பாங்க. யானைக்கால் நோய்ங்கிறது ஒரு எந்த நோயின்னு கேட்பாங்க. எந்த நோய்? புழுவின நோய். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் பாருங்கள், அஸ்காரிஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இந்த புழுவின நோய்களுக்குள்ள ஒரு யூனிக்கான ஒரு டெக்னிக்கல் வேர்டு என்னன்னு பார்த்தோன்னா அஸ்காரிஸ். ஸோ குடலில் ஒட்டுண்ணிகளாக, என்னது? அக ஒட்டுண்ணிகளாக வாழும் அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ். ஓகேவா? என்னது? அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் என்ற புழுக்களால் உருளைப்புழு நோய் உண்டாகிறது. குடலில் அக ஒட்டுண்ணிகளாக வாழும் அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புழுக்களால் உருளைப்புழு நோய் உருவாகிறது. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இங்கே பாருங்கள், உருளைப்புழு, யானைக்கால் பார்த்தோமா? இந்த உருளைப்புழு நோய்ங்கிறது எதனால் ஏற்படுதுன்னு கேட்பாங்க. அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த புழுக்கள் குடலில் போய் தங்கி அது மூலமாக தான் உருளைப்புழு நோய் உருவாகிறது. அப்போ உருளைப்புழு நோயினாலே உங்களுக்கு அஸ்காரிஸுங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இதனால் வந்து பார்த்தோன்னா பாருங்கள், குடல் அலர்ஜி, கல்லீரல் அலர்ஜி, மூச்சு அலர்ஜி இதெல்லாம் வந்து ஏற்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்னென்னது? குடல் அலர்ஜி, கல்லீரல் அலர்ஜி, மூச்சு குழல் அலர்ஜி. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏற்படும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், குழந்தைகளுக்கு ஏற்படும் அதிகப்படியான தொற்றினால் ஊட்டச்சத்து குறைபாடு, கடுமையான வயிற்று வலி இதெல்லாம் ஏற்படும். அது இல்லாமல் குடல் அலர்ஜி, கல்லீரல் அலர்ஜி, மூச்சு அலர்ஜி, மூச்சு குழல் அலர்ஜி இதெல்லாம் ஏற்படும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது எக்ஸ்ட்ராவாக அடுத்த ஒரு ஸ்டார் போட்டு இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. குடல் அலர்ஜி, கல்லீரல் அலர்ஜி, மூச்சு குழல் அலர்ஜி அப்படி மாதிரி போட்டு வச்சுங்க. எது? இந்த உருளைப்புழு நோய்க்கு கீழே. ஓகேவா? அடுத்து பாருங்கள், யானைக்கால் நோய். இந்த யானைக்கால் நோய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிரியா பேன்கிராப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுண்ணியால் தான் இந்த யானைக்கால் நோய் ஏற்படுது. ஓகேவா? ஸோ அப்போ உருளைப்புழுக்கு ஒரு இது, இந்த யானைக்கால் நோய்க்கு ஒரு இது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த புழுவின நோய்களே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ இந்த யானைக்கால் நோய்க்கு இது வந்து டிஎன்பிசியில் ஒரு இதில் கேட்டிருக்காங்க, டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க, யானைக்கால் நோய் எந்த ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது அப்படின்ட்டு. ஓகேவா? எந்த ஒட்டுண்ணி? உச்சரிரியா பேன்கிராப்டி. ஓகேவா? இது இங்கிலீஷ்லேயும் பார்த்து வச்சுங்க, உச்சரியா பேன்கிராப்டி. இந்த ஒட்டுண்ணியால் தான் இது ஏற்படுகிறது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், அவ்வளோதான், இன்னும் 2 தான்.
இந்த பென் கியூக்லஸ் கொசு இதை நோட் பண்ணி வச்சுங்கப்பா. இந்த பென் கியூக்லஸ் கொசு அடுத்து ஒரு ஸ்டார் போட்டு இந்த யானைக்கால் நோய்க்கு கீழே ஸ்டார் போட்டு பென் கியூக்லஸ் கொசு இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த புழுனுடைய வாழ்க்கை சுழற்சியில் மனிதன் மற்றும் பென் கியூக்லஸ் கொசு என்ற 2 விருந்தோம்பிகளை கொண்டு நிறைவடைகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி போட்டு வச்சுங்க, மனிதன் மற்றும் பென் கியூக்லஸ் கொசு அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் விருந்தோம்பி மட்டும் போட்டு வச்சுங்க. யானைக்கால் நோய்க்கு அடுத்த பாயிண்ட்டாக ஃபஸ்ட்டு எந்த ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறதுன்னு போட்டிங்க. 2வது பாயிண்ட் போட்டு ஸ்டார் போட்டு மனிதன் ப்ளஸ் பென் கியூக்லஸ் கொசு, கியூக்லஸ் அனாபிலஸ் கிடையாது, கியூக்லஸ் கொசுன்னு போட்டு ப்ராக்கெட்டில் விருந்தோம்பிகள் அப்படின்னு போட்டுங்க. அவ்வளோதான். அடுத்து 3rd பாயிண்ட் என்ன போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் யானைக்கால். ஓகேவா, இதிலே வந்து பாருங்கள் யானைக்கால்லே பெண் யானைக்கால் புழுவால் மைக்ரோ பைலேரியா லார்வாக்கள் எனப்படும் இளம் உயிரிகளை தோற்றுவிக்கப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க. பெண் யானைக்கால் புழுவால் எந்த இளம் உயிரிகள் தோற்றுவிக்கப்படுகிறது? மைக்ரோ பைலேரியா லார்வாக்கள். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறீங்க, பெண் யானைக்கால் புழு அப்படின்னு போட்டுங்க. கீழே ஒரு அம்புக்குறி போட்டு மைக்ரோ பைலேரியா லார்வாக்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாமளே தெரிஞ்சுக்கணும், பெண் யானைக்கால் புழுவால் மைக்ரோ பைலேரியா இளம் உயிரிகள் இல்லைன்னா மைக்ரோ பைலேரியா லார்வாக்கள். அவ்வளோதான், தோற்றுவிக்கப்படுகின்றன, உருவாக்கப்படுது, அதெல்லாம் தேவையில்லை, நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி மனிதன் பென் கியூக்லஸ்ங்கிறது எனது 2 விருந்தோபிகள். அவ்வளோதான், மேலே இருக்கக்கூடியது ஒட்டுண்ணியோட நேம். இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோதான், 3 பாயிண்ட்டு இந்த முடிஞ்சு போச்சு இந்த யானைக்காலுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து அதிகமாக எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் பாருங்கள், நிணநீர் முடிச்சு. ஆமாம், இது ஒரு நான் சொல்ல மறந்துட்டேன், நிணநீர் முடிச்சு. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த யானைக்கால் நோய் வந்து எதனுடைய பாதிப்பு பாருங்கள், மனிதர்களில் நிணநீர் நாளங்கள் மற்றும் நிணநீர் முடிச்சுகளை இவை காணப்படுகின்றன. எது இந்த யானைக்கால் நோய்ங்கிறது? நிணநீர் முடிச்சுங்கிற மாதிரி போட்டு வச்சுங்க. இந்த யானைக்காலில் நிணநீர் முடிச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லப்பா. போட்டு ரொம்ப நீங்கள் இதெல்லாம் எழுத்துக்க வேணாம். இவ்வளோ தூரம் முடிஞ்சு போச்சு. இதோட உங்களுக்கு என்ன ஆச்சு, புழுவின நோய்கள் வரைக்கும் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வரையத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே ஒரு பாயிண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா அடுத்த பார்ட்லேயே நான் முடிச்சிடுவேன். பார்ட் 4 இந்த பாடம் உங்களுக்கு முடிஞ்சு. ஓகேவா, மேக்ஸிமம் ஒரு 25 பாயிண்ட், அடுத்து ஒரு 25 ஒன்லைனர் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இந்த பாடம். அடுத்தடுத்த பாடங்கள் இதில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கே பாருங்கள், ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடை வந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.